மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. கூட்டுறவு வங்கிகளிலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி என்றும் 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு 50% தள்ளுபடி என்றும் கூறி வாக்கினை பெற்றுவிட்டு இன்றைக்கு விவசாயிகளை ஏமாற்றுகின்ற வேளையிலே, அதாவது 15,600 கோடி விவசாய கடன் இருக்கிறது, அதை முழுவதும் தள்ளுபடி பண்ணுவேன் என்று கூறிவிட்டு இன்றைக்கு வெறும் 2 கோடியே 2044 கோடி மட்டும் 15,600 கோடியில் 2044 கோடி மட்டும் கடன் தள்ளுபடி செய்வதாக இன்றைக்கு தவேக அரசு அறிவித்து விவசாயிகளை ஏமாற்றியதை எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்டித்து விழுப்புரத்திலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக என்னுடைய தலைமையிலே கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்த அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை கேட்டவுடன் தவேகவினுடைய தூண்டுதலின் பேரிலே இன்றைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் எங்களுடைய கட்சியை பற்றியும் எங்களுடைய பொதுச் செயலாளரை பற்றியும் இன்றைக்கு தவறான செய்திகளை இன்றைக்கு கூறியிருக்கின்றார். அவர் பேசும்போது கூறுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய மார்பிலே அவர் ஏற்கனவே ஈட்டியை பாய்ச்சி விட்டார், கட்சியை உடைக்க முயற்சி செய்தார். இன்றைக்கு அவர் கூறுகிறார், பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை என்று அதிமுக தொண்டர்களை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறார். கடந்த தேர்தலிலே வெற்றி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிச்சை என்று கூறுகிறார். இதே 2021 சட்டமன்ற தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியிலே தான் இவர் போட்டி போட்டார் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில். அப்ப ஏன் இவர் 5,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார்? 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது. அப்போதும் விழுப்புரம் நாடாளுமன்றம் தோல்வியை தான் சந்திச்சது. கூட்டணியில இருக்கிற கட்சிகளுடைய ஒவ்வொரு இடத்துல அவங்களுடைய பலத்தோட இதோட கூட்டணியில வெற்றிலாம் சகஜம்தான். ஆனா அதிமுக தொண்டர்களை இழிவாக பேசுவது போலவும் அதிமுக கட்சியை குறைந்து மதிப்பிட்டும் இவர் அதிமுக தொண்டர்களை கேவலப்படுத்தும் வகையிலே பேசியிருக்கின்றார். இதே 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் வேறு கூட்டணியிலே தேர்தலை சந்தித்த போது இதே சேலம் மாவட்டத்தில் இவர் சொல்றார் எங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்கன்னு. இதே சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் 45,000 வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அப்போது கூட்டணியில் இல்லை, 45,000 வாக்குகள் அங்கு அதிகமாக பெற்றிருக்கிறது. இவர் இப்படி தன்னுடைய தான் சார்ந்திருக்கிற கட்சியே கேவலப்படுத்தும் வகையிலே இன்றைக்கு இவர் இங்கே பேட்டி கொடுத்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இவர் கூறுகிறார், எங்களுடைய பொதுச் செயலாளரை பற்றி அவர் குடும்ப அரசியல் செய்கிறார் என்று. எங்களை பொறுத்தவரை எனக்கு தெரிந்த வகையிலே அப்படி எதுவுமே நடக்கவில்லை. அவர் அப்படி அவருடைய பிள்ளையை அரசியலுக்கு கூட்டு வருவதென்றால் எப்பயோ கூட்டு வந்திருக்கலாம். அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஆனால் சி.வி. சண்முகம் தான் விழுப்புரம் மாவட்டத்திலே குடும்ப அரசியல் செய்தவர். அவங்க அண்ணனை வைத்துக்கொண்டு, அவங்க அண்ணன் தான் இங்க ஃபுல்லா அரசியலே. அவங்க அண்ணன் எல்லா தொண்டர் மூண்டிலையும் சிகரெட்டை பிடிச்சி மூஞ்சில விடுறது, இங்க வேட்பாளரை நியமிக்கிறது, இங்க இந்த மாவட்டத்தை பொறுக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க அண்ணன் தான் இங்க, அவங்க அண்ணனை வச்சு குடும்ப அரசியல், அவங்க குடும்பம், அவங்க அண்ணன் தம்பிகளை வச்சு அரசியல் பண்ணவர் சி.வி. சண்முகம். இவர் குடும்ப அரசியலை பேசுவதற்கு இவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாவட்டத்தில் இருந்து ஒரு கட்சிக்காரங்க கூட எடப்பாடியார் நம்மளுடைய பொதுச் செயலாளரை பார்க்கவே கூடாது. அப்படி யாருன்னா பொதுச் செயலாளரை போய் பார்த்துட்டாங்கன்னா உடனே அவரை கட்சியை விட்டு நீக்கிடுவார். எல்லா மாவட்டத்திலையும் எங்களுடைய புரட்சி தமிழருடைய அம்மா இறந்துட்டாங்க. அந்த மறைவுக்கு எல்லா மாவட்டத்தில் இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா போனாங்க. ஆனா விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து யாருமே போல, நான் மட்டும் தான் போனேன். நான் மட்டும் தான் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஒருத்தரும் போனா எல்லாம் பயப்படுறாங்க. எல்லாருக்கும் போகணும்னு ஆசை, பொதுச் செயலாளருக்கு ஆறுதல் கூறணும்னு ஆசை. ஆனா போனா
சி.வி. சண்முகம் கட்சியை விட்டு நீக்கிடுவார். இந்த மாரி நீ அதிகாரம் பண்ணி இங்க பண்ண. கடந்த சட்டமன்ற தேர்தலை எடுத்துங்க, சீட்டு கொடுத்தது யாரு? இங்க இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதியில 2 தொகுதி கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் மீதி 4 தொகுதிக்கு சீட்டு கொடுத்தது யாரு? நீங்க தான் சீட்டு கொடுத்தீங்க. நீங்க தான் இந்த 3 தொகுதியை தோக்கடிச்சீங்க. இங்க விழுப்புரம் தொகுதியை தோக்கடிச்சது நீங்க. வானூர் தொகுதியில வெறும் அதே மாதிரி அவங்களுக்கு சரியா வாக்காளருக்கு எதுவும் போய் சேராம அங்க தோக்கடிச்சது நீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திண்டிவனம் தொகுதி தோக்கடிச்சதும் நீங்க. இது எல்லாருக்குமே தெரியும். தோக்கடிச்ச உங்களை கூட்டு எப்படி விவாதம் பண்ணா அது சரியா இருக்கும்? இவர் சொல்றார் இந்த தோல்விக்கு வந்து செயற்குழுவை கூட்டு விவாதம் பண்றாரு. செயற்குழுல யார் வருவா? சி.வி. சண்முகம் போடுறவங்க தான் செயற்குழுல வருவாங்க. நீங்க தான் குற்றவாளியே. இந்த மாவட்டத்தில் 3 தொகுதி தோத்தது காரணம் நீ தான். நீ குற்றவாளி. ஒன்ன விட்டு கூட்டு கேட்டா எப்படி நியாயம் பிறக்கும்? ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன பண்றாரு? ஒரு மாவட்டத்தில் 100 பேரை கூப்பிடுறாரு. ஒன்றிய செயலாளருங்க, நகர செயலாளருங்க, அணி செயலாளருங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அதே மாதிரி எல்லாரையும், அதே மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிகள், பிற அணியினுடைய நிர்வாகிகள், இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு 100 பேரை கூட்டு கருத்து கேட்கிறார். ஏறக்குறைய நேரம்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் விவாதம் பண்றாரு. 3 மணி நேரம் 100 பேரை கூட்டு கேட்கிறார். 100 பேரை கூட்டு கேட்டாதான் எங்க தவறு நடந்திருக்குதுன்னு தெரியும். தவறு செஞ்சதே நீங்க தான். உங்களை மட்டும் கூட்டு பேசினா அங்க எப்படி நியாயம் கிடைக்கும்? விழுப்புரம் தொகுதியில நீ தான் சீட்டு வாங்கி கொடுக்குற, நீ தான் கட்சி பண்ற இவ்வளவு காலம். அந்த 3 தொகுதி தோத்ததுக்கு நீ தான் காரணம். அப்ப ஒன்ன கூட்டு கேட்டா எப்படி அதுக்கு விடை கிடைக்கும்? கீழே இருக்கிற பொறுப்பாளர்களை கூட்டு கேட்டா தான் கிடைக்கும். அந்த தொகுதியில் நின்னவங்களை கூட்டு கேட்கணும், அங்க வேலை செஞ்சவங்களை கூட்டு கேட்கணும், அங்க இருக்கிற நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்களை கூட்டு கேட்கணும், பிற அணி நிர்வாகிகளை கேட்கணும். இவங்களை கேட்டாதான் உண்மை தெரியும். அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதுதான் கழக பொதுச் செயலாளர் செய்யறாங்க. போன 2024லயும் அதுதான் செஞ்சாரு. தோல்விக்கு அப்புறம் இதே மாதிரி எங்களெல்லாம் கூட்டு விவாதம் பண்ணாரு. இப்பயும் அது மாதிரி தான் கூட்டு விவாதம் பண்றாரு. இதை வந்து இவர் தப்புன்னு சொல்லிட்டு செயற்குழு கூட்டுங்க, பொதுக்குழு கூட்டுங்கன்னு சொல்றாரு. அதனால எந்த பலனும் கிடையாது. அதே மாதிரி போறாரு. தோல்விக்கெல்லாம் இவங்க தான் காரணம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தோல்விக்கான காரணம் இவங்க தோல்வியை போட்டுட்டு இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது வந்து இன்றைக்கு அவதூறை பரப்புறார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே குற்றம் சொல்றாரு, எல்லாம் ஒருங்கிணைந்து பண்ணுன்றாரு. ஆனா பொதுச் செயலாளர் மேல குற்றம் சொல்லிக்கினே இருக்கு. ஒவ்வொரு தடவும் ஏதாவது சொல்றாரு. திமுகவுக்கும் அதிமுக கூட்டணி வச்சாங்கன்னு ஏற்கனவே ஒரு பொய்யை சொன்னார். அப்பவே என்ன சொன்னார் எங்க பொதுச் செயலாளர்? இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னார் அப்படி எதுவுமே நடக்கலன்னு. அந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலன்னு அவர் மறுப்பு சொல்லிட்டாரு. திமுக சொல்லிட்டாங்க. ஆனா இவர் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தினே இருக்கார். திமுக அதிமுக கூட்டணி வச்சுன்னு கட்சியை உடைக்கின்ற ஒரு வேலையில அவர் இறங்கி இருக்கிறார். கட்சியை உடைக்கணும்னு நினைக்கிறார். கட்சியில வந்து ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறார். இது முழுக்க முழுக்க வந்து தாவேகாவினுடைய தூண்டுதல்ல தான் இது நடக்குது. அதே மாதிரி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கட்சி மேல குறை சொல்லிட்டு போறாரு. அதாவது என்ன பண்றாரு, இப்ப நடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு எண்ணிக்கை நடக்குது. நீங்க வந்து திண்டிவனம் தொகுதி, மயிலம் தொகுதியெல்லாம் ஓட்டு எண்ணிக்கை நடக்கிற கட்சிக்காரங்களை கேளுங்க, நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு கேளுங்க. திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை அறிவிக்கவே படல. ஓட்டு எண்ணிக்கை நடந்துகிட்டே இருக்கு. மயிலம் தொகுதியில இவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனே அவசரமா அந்த வெற்றி பெற்ற சான்றிதழ், வெள்ளையா கொடுக்குற சான்றிதழ் தான் அங்க நீங்களே பார்த்திருப்பீங்க லைவ்ல. அந்த பதவி எடுத்துக்கிட்டு இவர் அவசரமா அந்த ரோஸ் கலர் சீட்டை வாங்கினு அங்க நிக்கிற கட்சிக்காரங்க இவர் சொல்லிட்டு போறாராம், நான் போறேன், நான் உடனே மந்திரியோ பதவியோட வரேன்றார். நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் குழம்புறாங்க. நாம ஜெயிச்சது கூட்டணியோட சேர்த்து 53 சீட்டு தான். 53 சீட்டு ஜெயிச்சுட்டு எப்படி நம்ம ஆட்சி அமைக்க முடியுன்றார். இவர் அப்பயே தாவேகா கூட டீலிங் பேசிட்டு இவர் போறாரு. இங்க இருந்து போகும்போதே மந்திரி பதவி வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு போறாரு. அங்க இருந்த எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியுது. அப்ப திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி இன்னும் அறிவிக்கப்படல. இவர் வேக வேகமா இவர் தாவேகா கூட கூட்டணி ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் போதே தாவேகா கூட கூட்டணி பேசிட்டார். இவர் தாவேகா கூட கூட்டணி பேசி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றாரு. அது முடியாத பட்சத்தில் இவர் கொஞ்சம் ஆசை வாரிகளை காட்டி ஒரு 25 எம்எல்ஏக்களை வந்து எல்லாருக்கும் மந்திரி பதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கட்சிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இவர் சொல்றாரு, கட்சியினுடைய தொண்டர்கள் 50 ஆண்டு காலம் வந்து உழைச்சி வளர்த்த கட்சியை நம்ம வீணாக்குறோம்னு சொல்றாரு. அந்த கட்சியை வீணாக்குறது இவரு, கட்சியை வந்து உழைச்சது இவர் போய் தாவேகா கூட போய் கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். போய் கூட்டணி வச்சுட்டு அங்க முயற்சி பண்ணாரு. அவர் அதுக்கு ஏத்தாப்புல நம்மளுடைய பொதுச் செயலாளருடைய பேச்சை கேட்காம அந்த சட்டமன்றத்தில் தாவேகாவுக்கு ஆதரவா இவங்க வாக்களிச்சாங்க.
தபாக எதிராக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 22 சட்டமன்ற உறுப்பினர் வாக்களிக்கும் போது இவங்க ஆதரவாக வாக்களிச்சு மந்திரி பதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு மந்திரி கிடைக்கணும் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. மந்திரி பதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து விஜய் வந்தாரு பார்த்தாருன்றாரு. விஜய் வந்தாரு, சோபா வந்தது, பல நூறு கோடி மதிப்புள்ள சோபா வந்தது. சோபா வந்தது, அதை பெற்றுக்கினாங்க. பெற்றுக்கின்னு இவங்க ஆட்சிக்கு இவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்துட்டு அங்க மந்திரி பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தாலும் இது மாதிரி கட்சியினுடைய மீறி அந்த அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இப்ப 4 பேர் ரிசைன் பண்ணாங்க. அவங்க மேல இப்ப நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச காரணத்தால இவங்க திரும்ப அதிமுக வராங்க. அதிமுக இவர் உடைப்பாராம், அதிமுக துரோகம் பண்ணுவாராம், பொதுச் செயலாளர் பற்றி தரைக்குறவா பேசுவாராம், அங்க போய் தாவேக்கல முயற்சி பண்ணுவாரு. அவங்க இவங்களை மதிக்கல, அவங்க இவங்களை கூப்பிடல, இவங்களுக்கு எதுவுமே இவங்க எவ்வளவு பேரம் பேசினாங்க, எந்த பேரமும் படியில அப்படின்னும் போது இப்ப திருப்பி இப்பதான் வராரு. திருப்பி வரும்போது இவருக்கு வந்து அதே மாவட்ட செயலாளரை கொடுத்துடணுமா, அதே அமைப்பு செயலாளரை கொடுத்துடணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு கட்சியை உடைக்க நினைப்பாரு, தொண்டர்களுடைய மனசெல்லாம் குத்த நினைப்பாரு. 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சியை வளர்த்தவங்களுடைய மனசெல்லாம் புண்படுத்துவாரு. பொதுச் செயலாளர் மீது அவதூறு பேசுவாரு. இதெல்லாம் பேசிட்டு தாவேகா கூட போய் ஆதரவு தெரிவிப்பாரு. அவங்க கூட கொஞ்சம் குழாவுவாரு. அவங்க எதுவும் மதிக்கல, பதவி கொடுக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓடியாந்து திருப்பி நான் அதிமுக எங்களெல்லாம் வந்து அரவணைச்சு பண்ணணும்னு சொல்லுவாரு. இவருக்கு கூட்டு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தா திருப்பி இந்த கழகத்தை உடைக்க தான் நினைப்பார். இப்ப ஏற்கனவே கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு கழகம் பல சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்குது. இன்னைக்கு இவரால ஒரு உயிர் போச்சு. மகேந்திரன்ற ஒரு பையன் இன்னைக்கு கட்சியால் ஆதகப்பட்டு அவனுடைய அந்த பேஸ்புக் முகநூல்லே அவன் போடுறான். இந்த சி.வி. சண்முகம் போல ஓடுகாலிகள் கட்சியை விட்டு போனதன் விளைவாக இன்னைக்கு நான் வந்து உயிரை மாத்தி கொண்டேன்னு போட்டான். கட்சியை விட்டு எல்லாம் போறாங்கன்னு சொல்றாரு. யாரால போறாங்க? அதுக்கு அச்சாரம் போட்டால் யாரு? நீதானையா? நீதான் தாவேகாக ஆதரவு கொடுத்தது யாரு? நீதான். எல்லார் கட்சிக்காரங்கிட்ட கூட்டு பேசுனது யாரு? தாவேகா தான் இனிமே இருக்கும், அதிமுக இனிமே இருக்காது, அதிமுக இனிமே விளங்காது, வளராது, தாவேகா தான் வளரும், தாவேகா போனாதான் சம்பாதிக்கலாம், தாவே பக்கம் போனாதான் மந்திரி ஆகலாம், தாவேகாக்கு போனாதான் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம் ஆசை வார்த்தை காட்டினாலும் யாரு? இன்னைக்கு தாவேகாக்கு போற ஒவ்வொருத்தனுக்கும் இன்னைக்கு விலை பேசி அனுப்புறாள் யாரு? நீதான். சி.வி. சண்முகம் தான் இன்னைக்கு அதிமுக இருக்கிறவங்க தாவேகாக்கு அனுப்புறாள் நீதான். நீ இன்றைக்கு எங்க பொய்ச்சாளர் மேல குறை சொல்ற? இன்றைக்கு எல்லாம் ஆசைப்பட்டுன்னு பதவி ஆசைத்தாலும் பண ஆசையாலும் இன்னைக்கு போறாங்க. இன்னைக்கு இது வந்து தமிழ்நாடே பேசுது, அனைத்து கட்சியும் சொல்லுது, குதிரை பேரம் நடந்திருக்குதுன்னு சொல்லுது, இன்னைக்கு எம்எல்ஏக்கெல்லாம் பணம் போயிருக்குதுன்னு சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற பொறுப்பாளர்லாம் போறவங்களுக்கு எல்லாம் பணம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுறவன் உன் பேச்சை கேட்டு இந்த கட்சிக்கு போறான். உன் நண்பர் ரவி போனாரு, மாவட்ட செயலாளர். நிறைய பேர் நீ சொல்ற ஆளுங்க தான் போயின்னு இருக்காங்க. தாவேகாக்கு ஆள் அனுப்புறதே நீங்க தான். நீங்க தாவேகாக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டுட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மேல நீங்க பழி சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? கழகத்துக்கு எதிர்ப்பாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இவர் ஒரு தாவேகாவினுடைய கைக்கூலி. சி.வி. சண்முகம் தாவேகாவினுடைய கைக்கூலி. தாவேகா அவரை இங்கே இருந்து அதிமுகவை அழிக்க சொல்லி அவருக்கு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. தாவேகா வந்து இன்னைக்கு அதனுடைய கட்சியினுடைய தலைவர்களும் அங்க இருக்கிற ஆதவர்ஜனா இவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுக அழிக்கணும் என்பதற்காகவே சி.வி. சண்முகத்தை கட்சியில சேரவனை இங்கே இருந்து அழிக்க சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள். இவருடைய ஜம்பம் பலிக்காது, இவருடைய எண்ணங்கள் வெல்லாது. அனைத்து தொண்டர்களும் இன்னைக்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமை ஏற்றிருக்கின்றார்கள். நான் அப்பவே சொன்னேன், புரட்சி தலைவி அம்மானுடைய ஆத்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆத்மாவும் இந்த கட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் சொன்னார், என் மறைவுக்கு பின்னாலும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கழகத்தை யாராலும் அழிக்க முடியாது. அதே புரட்சி தலைவி அம்மா சொன்னார்கள், எனக்கு மறைவுக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலையும் இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் அழிக்க முடியாது. புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவின் வார்த்தையை மதித்து இந்த கழகத்தை அழியாமல் கட்டி காக்கின்ற ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். எங்கள் எடப்பாடியார் அண்ணன் அவர்களின் கருத்தை வலுப்படுத்தி எங்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய சொன்ன சொல்படி கழகத்திற்காக உயிரை கொடுத்து கழகத்தை காப்பாற்றக்கூடிய கூட்டம் 1 கோடிக்கு மேலான கூட்டம் நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் இருக்கின்ற வரையில் சி.வி. சண்முகனுடைய பாச்சா பலிக்காது, தாவேகாவின் கனவு பலிக்காது, தாவேகா தலைவர் விஜயின் கனவும் பலிக்காது, ஆதவர்ஜனாவும் கனவின் பலிக்காது. நீங்க எவ்வளவு லாட்டரி சீட்ல கொள்ளடிச்ச பணங்களை எடுத்து வந்து எங்க அதிமுக கொடுத்து விலை வாங்கினாலும் அதிமுக இருந்து பழுத்து விடுகின்ற பழங்களையும் உதிர்ந்த இலைகளையும் தான் நீங்கள் வாங்க முடியுமே தவிர உண்மையான தொண்டர்களை யாராலும் அசைப்பாக்க முடியாது. உண்மையான தொண்டர்கள் அண்ணன் எடப்பாடியார் பக்கம் இருக்கின்றோம்.
நீங்கள் உங்களுடைய வேலையை தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் பொதுச் செயலாளர் மீது மீண்டும் மீண்டும் பழியை சொல்லி இந்த கழகத்திலே களங்கம் ஏற்படுத்துவதில் பல விதத்தில் நீங்க தோல்வி அடைந்து விட்டீர்கள். நீங்க திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு பழைய குற்றச்சாட்டையே எடுத்து திருப்பி சொல்லினீங்க. அதுக்கு எல்லாருமே முற்றுப்புள்ளி வச்சாச்சு. சவுக்கு சங்கரை தூண்டி விட்டு உடனே சொல்றீங்க. ஏற்கனவே நீங்க சொன்னீங்க, அப்புறம் சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுத்து அவரை தூண்டி விட்டு அவரை பேச விடுறீங்க. இப்ப நீங்களே திருப்பி பேசுறீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு லட்சுமணன் கட்சி விட்டு போனது யாரு? நீங்க தான். இன்னைக்கு போய் அங்க சட்டமன்ற உறுப்பினர் திமுக மாவட்ட செயலாளர் இருக்காரு. அவருக்கு யாரு? அன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு சீட்டு கேட்டாரு பை எலெக்ஷன்ல. அவர் ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர் இருந்தவர். உனக்கு நீ தான் பண்ண. அம்மாவே உங்களை என்ன பண்ணாங்க? புரட்சி தலைவி அம்மாவே உன்னை 2016 மாவட்ட செயலாளர் பதவியை விட்டு நீக்கியது அம்மா. மந்திரி பதவியிலிருந்து நீக்கியது அம்மா. புரியுதுங்களா? அது 2017 உன்னை மாவட்ட செயலாளராக நியமித்தது எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் உங்களை நியமிச்சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வெறும் சட்டத்துறை அமைச்சராக மட்டும்தான் இருந்தீங்க. உங்களுக்கு கனிம வளத்துறையை வாங்கி கொடுத்தவர் எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர். நீங்க 2021 தோல்வி அடைஞ்சீங்க. அப்போ உங்களுக்கு உடனே ராஜ்யசபா எம்பியை கொடுத்தவர் எங்களுடைய புரட்சி தமிழர் அவர்கள். உங்களுக்கு இவ்வளவு ஊட்டி வளர்த்தார். உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார். இன்னைக்கு நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணது இல்லாம அந்த பொதுச் செயலாளர் மேல் இன்றைக்கு குற்றம் சொல்றீர்கள். தமிழகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் எங்க பொதுச் செயலாளராக கொடுத்த சீட்டு 5% சீட்டு கூட இருக்காது. மீதி அனைத்து சீட்டுகளுமே அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையிலும் அந்த முன்னாள் அமைச்சர்கள் பரிந்துரையிலும் தான் சீட்டு வழங்கப்பட்டது. அதனுடைய வெற்றி தோல்விக்கு அவர்கள் தான் காரணம். அதனாலதான் இன்னைக்கு பார்த்து ஒவ்வொரு மாவட்டமாக இன்றைக்கு எல்லா நிர்வாகிகளையும் கூட்டு விவாதம் பண்ணி கொண்டிருக்கின்றார். தோல்விக்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த தோல்விக்கு காரணமானவர்களை மட்டுமே வைத்து விவாதம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் கூறுவது தவறு. உங்கள் எண்ணம் பலிக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எஃகு கோட்டை. அதை எந்த துரோகியாலும் ஒன்றும் பண்ண முடியாது என்று நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். கொஞ்சம் அமைதியா இருக்கும். தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வர்றாரு சி.வி. சண்முகம். அமைதி காட்சியா இருக்காரு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் தாவேகாவுக்கு போற ஆள் அவர் தான். அன்னைக்கு அவர் தான் அறிவிச்சார், கூட்டணி எல்லாம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது, நாங்க அதிமுக தனி, நாங்க முடிவு எடுத்து விட்டோம், தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க போறோம்னு அவர் சொன்னார். அவங்க ஆதரவாளர்கிட்ட எல்லாருமே சொல்லிட்டாரு, நான் மந்திரி ஆக போறேன்னு சொல்லிட்டார். அது இல்லாம அவர் கூட்டு போன ஆளுங்கெல்லாம் நான் மந்திரி பதவி வாங்கி கொடுப்பேன். இன்னைக்கு தாவேகால இந்த குதிரை பேரம் நடக்குதுன்னு எல்லாம் முழித்து கொண்டு இன்றைக்கு அனைத்து கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாகவும் அவங்க கூட்டணியிலே இருக்கிற திருமாவளவன், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சியெல்லாம் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கக்கூடாதுன்ற காரணத்தால சொன்னதனுடைய எதிர்ப்பாக இன்னைக்கு தாவேகா இவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கல. அது இல்லாம இவங்க எல்லாம் அங்க போனா தகுதி நீக்கமாக போய் ஆயிடுவாங்கன்றத தெரிஞ்சு இன்னைக்கு திருப்பி அவர் ரிசைன் பண்ணிட்டு போறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு. உங்களுக்கு நல்லா தெரியும், அன்னைக்கு நைட்டு 9 மணி வரலும் சபாநாயகர் வெயிட் பண்றாரு தலைமைச் செயலகத்தில். அன்னைக்கு எல்லா நியூஸ்லயும் வந்தது, சி.வி. சண்முகம் கிளம்பிட்டாரு வரான்றாரு. விழுப்புரத்தில் இருக்கிற இவருடைய ஆதரவாளர்லாம் ஒன்றிய செயலாளர்லாம் கூட்டி ஒரு வீட்டில் பேசுறாரு. இவர் சொல்றாரு, நான் என்னுடைய முடிவு தான், நான் தாவேகாக்கு போறேன், நான் என்னுடைய எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போறேன், உங்க இஷ்டம், நீங்க என் கூட வந்தாலும் வாங்க, இல்ல நீங்க அதிமுக பயணிச்சாலும் பயணிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் தலைமைச் செயலகத்தில் ஒரு காப்பா ரெடியா இருந்தாங்க. அதுக்குள்ள இவருக்கு என்ன நடந்தது, தகவல் வந்ததுன்னு தெரியல. அவங்க அவங்களுடைய பேரம் அங்க படியில அவங்க மந்திரி பதவி கொடுக்க இயலாதுன்ட்டாங்க. அங்க இருக்கிற அந்த கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் எதிர்ப்பு தெரிஞ்சதால மந்திரி பதவி கொடுக்க மாட்டேன்னொடனே இவர் அப்படியே நின்றுட்டார். அதுக்கப்புறம் அவர் மந்திரி பதவி தேவையில்லைன்னு வேலை சில பேரங்கள்லாம் பேசினார். அந்த பேரமும் படியில இவர் தொகுதியை எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோன்னு தொகுதிக்கு நன்றி சொல்ல வந்தார். நன்றி, தொகுதி நம்ம திருப்பி ரிசைன் பண்ணிட்டு நின்னா நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக தொகுதியில வந்தார். இவருக்காக ஒரு கிராமத்தில் 700 ஓட்டு 800 ஓட்டு போட்ட கிராமத்தில் 4 பேர் கூட நிக்கல. இவர் நன்றி சொல்ல வரும்போது யாரும் இவர் கூட போல. பாட்டாளி மக்கள் கட்சி இவர் முழுமையா இவரை புறக்கணிச்சாங்க. இவர் கூட்டணியா இல்லைன்னு சொல்லிட்டாருன்றதால அவங்க முழுமையா புறக்கணிச்சாங்க. அதிமுக எந்த நிர்வாகியும் போல. அது தெரிஞ்சுன்னு உடனே இவர் என்ன பண்ணாரு, இவங்க ஆலோசனை போட்டு பேசினதா சொல்றாங்க. இவங்க அண்ணா அவர்கிட்ட சொன்னதா சொல்றாங்க, நீ ரிசைன் பண்ணனா திருப்பி நின்னா நம்ம டெபாசிட் கூட வாங்க மாட்டோம், நம்மளால ஜெயிக்க முடியாது, நீ எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, இப்போ
இப்போ வந்து எப்படியாவது எங்க பொதுச் செயலாளரே இவரை கட்சியை விட்டு நீக்குவாருன்னு தான் இந்த பேட்டிலாம் கொடுக்குறாரு. இப்போ இவர் பொதுச் செயலாளர் வந்து சிவிஎஸ் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டா இவரோட எம்எல்ஏ பதவி தப்பிச்சிடும். புரியுதுங்களா? எம்எல்ஏ பதவியோட போய் தாவேகால சேர்ந்துடலாம். இதுதான் ஒரு பிளான். இவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா எம்எல்ஏ பதவியோட போய் தாவேகால இணைஞ்சிடலான்றதுக்காக தான் வேணும்னே இப்போ நிறைய அந்த அவதூறுகளை தூக்கி பண்ணிக்கிட்டே இருக்காரு தலைமை மேல. இப்போ இவர் ஒன்றிணைஞ்சு தலைமை கூட பயணிக்கணும்னா இப்ப இவர் கூட போனவங்க நம்பி போனவங்க எல்லாம் திரும்ப வந்தாங்க. அவங்க யாராவது எதாவது பேசுறாங்களா? அவங்க எல்லாம் எல்லா மாவட்டத்திலையும் இணைஞ்சு பணியாற்றுறாங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான். இவர் எப்படியாவது திருப்பி இங்க ரிசைன் பண்ணிட்டு மயிலம் தொகுதியில் நின்னா டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சதால இந்த எம்எல்ஏ பதவியோட போய் தாவேகால சேரணுன்ற காரணத்தால தான் எடப்பாடியார் அவர்களே கோவப்பட்டு இவரை கட்சியை விட்டு நீக்கி விட்டால் எம்எல்ஏ பதவியோடு போய் சேர்ந்து கொள்ளலாம், அங்க மந்திரி பதவி வாங்கலாம் என்ற ஒரு நினைப்போட தான் இருக்கிறாரு. இவர் நினைப்பு பலிக்காது. அதனாலதான் இவர் வராரு. ஒண்ணு அந்த கணத்துல வரணும்னு பாக்குறாரு, இல்லன்னா அவங்க தாவேகா கொடுக்கிற டார்கெட் இவர் அதிமுக எப்படி உடைக்கணும், அதிமுக இன்னும் நிறைய பேரை இங்க இருந்து அங்க அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு இருக்காரு. மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885522.